ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்க போகிறோம். கர்சருக்கும் இரண்டாம் புலிகேசிக்கும் எந்த நதிக்கரையில் போர் நடைபெற்றது? நர்மதை நதி. அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? சுஷ்ருதர். கதிகும்பா கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது? காரவேலர். குசான பேரரசின் மாபெரும் பேரரசராக விளங்கியவர் யார்? கனிஷ்கர். சாதவாகன ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? சிமுகா. முசிறியை இந்தியாவின் பேரங்காடி என்று தனது இயற்கை வரலாற்று நூலில் குறிப்பிட்டுள்ளவர் யார்? மூத்த பிளினி. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? பிரகத்ரதா. தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்பாண்டங்கள் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? கொடுமணல். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரியானா. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஜான் மார்சல். சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். யாப்பெருங்கலம் என்ற நூலை எழுதியவர் யார்? அமிர்தசாகரர். தமிழின் முதல் தேசிய காப்பியம் எது? சிலப்பதிகாரம். மக்கள் தொகை வளர்ச்சியில் பெரும்பிளவு ஆண்டு எது? 1921. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் இருந்த நாட்களின் எண்ணிக்கை 4000 நாட்கள். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இடம் மேட்டுப்பாளையம். 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1993. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புதுமை பெண் திட்டம். SC ST பிரிவினருக்கு மக்களவையில் இடஒதுக்கீடு வழங்கும் விதி ஆர்டிகிள் 330. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் எது? இரும்பு. ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி கூறும் அரசியல் விதி ஆர்டிகிள் 156. இன்குலாப் சிந்தாபாத் என்ற முழக்கத்தை முழங்கியவர் யார்? பகத்சிங். உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன? ராசகோபாலன். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? ராமலிங்க அடிகள். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 10 பாட்டில் பெரிய நூல் எது? மதுரை காஞ்சி. தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் எது? பரிபாடல். முதுமொழி மாலை என்ற நூலை இயற்றியவர் யார்? உமறு புலவர். ஏழைகளின் கற்பக விருட்சம் என போற்றப்படும் மரம் எது? பனைமரம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.